வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சட்னி வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு பார்ப்போம். மல்லி இலை நான் ஒரு 1/2 கிலோ போல் வச்சுருக்கேன். வத்தல், புளி, பூண்டு. முதல்ல மல்லி இலையை நல்ல இந்த அழுகல் இருந்தாலும் இருக்கும் உள்ளே, அதை பார்த்து பக்குவமாக எடுத்து வெட்டி கழுவதுக்கு போடுதோம். மல்லி இலையில் ரொம்ப மண் இருக்கும், அதனால் அதை பார்த்து பக்குவமாக போடுங்க. அழுகல் இருந்தாலும் எடுத்துருங்க, தண்ணியில் போட்டுருங்க. அந்த மண் எது இருந்தாலும் அடியில் தங்கிரும். நல்லா கழுவி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நல்லா அலசின பிறகு மிக்ஸி ஜாரில் முதல்ல மல்லி இலையை தூக்கி போடுறோம். மிக்ஸி ஜார் பிடிக்கிற அளவு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். இப்போ அந்த வத்தல், பூண்டு, புளி, இதில் வந்து மல்லியே ஏற்கனவே புளிப்பு தன்மை உள்ளதான். இதில் புளியை வேறு சேர்க்கறதுனால இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி, தோசை, சாப்பாடு இதுக்கு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல மையாக அரைச்சிருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு போதும். இவ்வளோ தாங்க மல்லி சட்னி. இதை நம்ம இப்போ தாளித்து எடுக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்ச மல்லி சட்னியை அதில் தட்டுறோம். இந்த எண்ணெயில் எதுக்கு செய்யணும், இந்த பச்சை வடை போகிறதுக்காண்டி நம்ம அதை வதக்கி எடுக்கோம். கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் மாதிரி வரும். அந்த கலர் வந்த பிறகு போதுமானது. இவ்வளோதாங்க மல்லி சட்னி. சிம்பிளான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எப்படி செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். குறைகள் எது இருந்தாலும், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்கிற வீடியோ உங்களை உடனே வந்தடையும்னா அருகில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.